Greetings everyone, welcome to our channel. In the video la 12th standard accounts. So accountancy unit 1 2 3 unit 3 units வந்து நமக்கு வந்து first midterm கான portions ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல வேரி ஆகலாம். ஸோ கிட்டத்தில் நம்ம பார்த்துக்கலாம். யூனிட் 1ல பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே லைனாக பார்த்துக்கலாம். illustration sums உட்பட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் இது பார்த்துக்கோங்க. அடுத்தது பேஜ் நம்பர் 11 illustration 7 இருக்கு இல்லையா, இது important. then page number 12ல illustration 8 and then illustration 9. then page number 18ல illustration 13, illustration 15. then page number 23 illustration 17 very important. ஏன்னா இதெல்லாம் வந்து illustration 18 3 marks 5 marksல கவர் ஆகக்கூடியது. illustration 19 then 20 ஓகேங்களா. illustration 20 important. அடுத்தது 1 marks ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 31ல வெரி ஷார்ட் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் இந்த 3 கொஷனுமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க 2 marksல. ஸோ இதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. செகண்ட் வந்து 3 times கேட்டிருக்காங்க. ஷார்ட் ஆன்சர் கொஷின் 3 markல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் 2 times கேட்டிருக்காங்க 2 டிஸ்ட்ரிக்டில். 3 4 5 6 இதில் இம்பார்ட்டன்ட். 3 5 6 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொன்னது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நீங்கள், ஓகேங்களா. ஸோ 1 3 4 5 6. அதுக்கடுத்தது ரோமன் நம்பர் 4 இந்த எக்ஸசைஸ் சம்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட். எந்தெந்த சம்ஸ்லாம் பார்க்கலாம், இல்லை அந்த பேட்டர்னில் கேட்பாங்க அப்படின்றத சொல்லிடுறேன். தேர்ட் கொஷின், தென் ஃபோர்த் கொஷின், தென் ஃபிஃப்த் ஒன், ஓகேங்களா. 2 டிஸ்ட்ரிக்டில் 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 33ல பார்த்தீங்கன்னா 7th ஒன், 8th வெரி இம்பார்ட்டன்ட், தென் 9th ஒன் இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 34ல 10th ஒன் 4 times and then 12 13. பேஜ் நம்பர் 35ல 15th ஒன் 16 15 and 16 இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 36ல 18 19 இதெல்லாம் கம்பல்சரி பார்க்க வேண்டியது. 18th எக்ஸசைஸ் and then 19th சம், தென் 20th இது வரைக்கும் நம்ம பார்க்கணும், ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட் 2ல இதில் வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா. லிஸ்ட் அவுட் எனி 3 கேபிட்டல் ரிசிப்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க. அடுத்து லிஸ்ட் அவுட் த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் பை த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இதை இந்த கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 43ல பார்த்தீங்கன்னா illustration செகண்ட் இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 44ல illustration 3 இருக்கு இல்லையா, இது இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் illustration 4 இம்பார்ட்டன்ட். தென் பேஜ் நம்பர் 46ல illustration 5 இம்பார்ட்டன்ட். தென் பேஜ் நம்பர் 50 பேஜ் நம்பர் 56ல பார்த்தீங்கன்னா illustration 11 இது இம்பார்ட்டன்ட். தென் பேஜ் நம்பர் 59 illustration 15. பேஜ் நம்பர் 60 illustration 16. தென் illustration 17. பேஜ் நம்பர் 62 illustration 18 இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் பேஜ் நம்பர் 64ல illustration 19 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் 66ல பார்த்தீங்கன்னா 20 அண்ட் தென் 21. பேஜ் நம்பர் 70ல பார்த்தீங்கன்னா வெரி ஷார்ட் ஆன்சர் 2 mark கொஷனில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து. ஃபஸ்ட்டு வந்து ஒன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. செகண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, 3 times கேட்டிருக்காங்க. ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து சேம் திங் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதில் 4 எக்ஸாம்பிள்ஸ்க்கு பதில் 5 எக்ஸாம்பிள்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ரிப்பேர்டாக இருங்க. 4ன்றது ஒரு 6 ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அடுத்து ஷார்ட் ஆன்சர் கொஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரிசிப்டும் அடுத்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இது ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் பேஜ் நம்பர் 71ல பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஷின் எக்ஸசைஸ் ரோமன் நம்பர் 4 எக்ஸசைஸில் செகண்ட் இம்பார்ட்டன்ட், தேர்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். தென் பேஜ் நம்பர் 72ல 4th 5th இது 2 கொஷினுமே இம்பார்ட்டன்ட் கொஷின் 4th and 5th. பேஜ் நம்பர் 73 பார்த்தீங்கன்னா 6th ஒன் இம்பார்ட்டன்ட், தென் 7th கொஷின் இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 74ல 9th கொஷின் இம்பார்ட்டன்ட், தென் 10 11 9 10 11 இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 75ல பார்த்தீங்கன்னா 14 15 இந்த 2 கொஷின் இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 76ல பார்த்தீங்கன்னா 17 18 2 கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின். பேஜ் நம்பர் 77 21 ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. பேஜ் நம்பர் 78ல பார்த்தீங்கன்னா 22nd அண்ட் 23rd இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 79ல 24th கொஷின் இம்பார்ட்டன்ட். ஸோ இது மட்டும் பார்த்தா போதுமான்னு கேட்காதீங்க, இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் சொன்ன கொஷினை எக்காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணாதீங்க, ஓகேங்களா. ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவரால் இந்த நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே தரோவாக முடிச்சிடுங்க.
அடுத்து யூனிட் 3 அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கு இல்லையா, அதில் பேஜ் நம்பர் 87 illustration second important. ஏன்னா இது 2 marks 3 marks எல்லாமே கேட்குறாங்க இல்லையா. அடுத்து illustration third important, then illustration 4 important, page number 93, illustration 6 and then illustration 7 important, page number 94 illustration 9 important, page number 96 illustration 10, then illustration 11 97, then 98 illustration 12 இது 2 மார்க்கில் கேட்குறாங்க. தென் பேஜ் நம்பர் 101 பார்த்தீங்கன்னா illustration 16 important, and then 102 illustration 17 important, 103 illustration 19 important, then பேஜ் நம்பர் 106 illustration 21 இருக்கு இல்லையா, இது important, illustration 23 108. பேஜ் நம்பர் 111 1 மார்க் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. 2 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஃபிஃப்த் 1 2 3 and 5 இது 2 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஷார்ட் ஆன்சர் 3 மார்க்கில் பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் ரிப்பீட்டட் கொஷின், அதில் தேர்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 112 எக்ஸசைஸில் ரோமன் நம்பர் 4 செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். தென் பேஜ் நம்பர் 113 ஃபோர்த் கொஷின் ஃபிஃப்த் கொஷின் இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 114 6 7 இம்பார்ட்டன்ட் கொஷின். தென் பேஜ் நம்பர் 115 10 11 12 இந்த 3 கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். பேஜ் நம்பர் 116 பார்த்தீங்கன்னா 15 16 and then 15 16 17 then 20 இந்த 4 கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். 117 பார்த்தீங்கன்னா 21 இம்பார்ட்டன்ட், 22 இம்பார்ட்டன்ட், தென் 23 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஓகேங்களா. ஸோ ஓவரால் யூனிட் 1 யூனிட் 2 யூனிட் 3 இந்த 3 யூனிட்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இது எல்லாமே பார்த்தாச்சு. 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் இது கவர் பண்ணுது. அதே மாதிரி புக் இன்டெக்ஸ்ட் ஏதாவது இருந்தாலும் நம்ம அந்த கொஷின்ஸும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதை நல்லா தரோவாக பார்த்துக்கோங்க. மற்றபடி மற்ற எல்லாமே கவர் பண்ணுங்கள். பிகாஸ் 12th ஸ்டாண்டர்ட் வி ஹாவ் டு ஒர்க் ஹார்ட். சரிங்களா. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே ஃபுல் எஃபர்ட் போடுங்க. பப்ளிக் எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு நினச்சிக்கோங்க. நாட் ஃபார் யூனிட் டெஸ்ட் ஆர் மந்த்லி டெஸ்ட் ஆர் மிட் டேர்ம் டெஸ்ட். ஏன்னா அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் 50 மார்க்ஸ் தான் கொஞ்சம் போர்ஷன்ஸ் கவர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தாட் வர வேண்டாம். இப்போ ப்ரிப்பேர் பண்ணும் போதே நம்ம ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிட்டோன்னா பப்ளிக்கு நம்ம ஈஸியாக ரெடி ஆகிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. சரிங்களா. ஸோ அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்ஸ் குரூப் வந்து வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இது எல்லா ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் டெஸ்ட்டுக்கானது எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம். ரிமைனிங் தமிழ் சப்ஜெக்ட் மட்டும்தான். ஸோ அது தேவை அப்படின்றவங்க அந்த வாட்ஸ்அப் சேனல் போனீங்கன்னா வந்து எல்லா வீடியோஸும் இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.